வாழ்க நற்றமிழ் வாழிய செந்தமிழ். என் தமிழ் உள்ளங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்றைய செய்தி என்னவென்றால், நம்முடைய தமிழ் மொழி அல்லவா நம்முடைய தாய்மொழி தமிழ். அந்த தாய்மொழி தமிழுக்காக உயிர் துறந்த அநேக தியாகிகளின் பொன்னாள் இந்த நாள். அதில் ஒருத்தர் எனக்கு ரொம்ப தெரியும். நடராசனை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். அந்த நடராசன் தமிழுக்காக உயிர் துறந்தவர். நான் ஒரு கருத்தை கூறுறேன். உலகத்திலே ஒரு இனம் மொழிக்காக மாண்டது என்று சொன்னால் அது நம்முடைய தாய்மொழி தமிழுக்குத்தான். தாய்மொழி தமிழ் அப்படி ஒரு உன்னதமான ஒரு மொழி. இத்தகைய சிறப்புடைய இந்த மொழி, நடராசன் இந்தி திணிப்பை எதிர்த்து தாய்மொழியை எதிர்த்து போராடுகிறான். போராடி தன்னுடைய உடலில் தீயை மூட்டிவிட்டு குதிக்கிறார். எல்லாரும் காப்பாற்ற போறாங்க. அவர் கூறக்கூடிய அந்த ஒரு வரி அப்படியே என்னுடைய மனதை குடைந்தது. என்னை காப்பாற்றாதியுங்கள், தமிழை போய் காப்பாற்றுங்கள் என்று கூறுகிறார். உண்மையாகவே தமிழனாக இன்று நாம் இருக்கின்ற தமிழர்கள் உண்மையாகவே அவமானப்பட வேண்டிய ஒரு செய்திதான். ஏனென்றால் இந்து என்ற ஒரு மொழியை நாம் தலைக்கு மேல் தூக்கி கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலத்தையும் சில பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் பேசுனா பெரிய ஒரு தண்டனை. தமிழ் மொழி மறுக்கப்படுகிறது. பெரிய பெரிய நட்சத்திர விடுதிகளில் தமிழ் எழுத்துகளே கிடையாது. தமிழ் என்றால் என்ன ஐயா? தாய்மொழி அல்லவா? உலகிலேயே மூத்த மொழி என்றால் என் தாய்மொழி, நம் தாய்மொழி தமிழ். தாய்மொழியின் சங்கம் ஒழுங்க வேண்டும். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரு பெரிய மொழி என்றால் தமிழ் மொழி. எத்தனையோ தியாகிகள் உயிர் துறந்திருக்கின்றார்கள். அத்தகைக்குரிய ஒரு சிறப்புடைய மொழிதான் நம்முடைய தாய்மொழி என்கின்ற தமிழ் மொழி. பாரதி, கம்பன், வள்ளுவன் எத்தகைய பெரிய கவிஞர்களின் கைகளிலும் நாவிலும் தமிழ்ந்த மொழி அல்லவா? இந்த மொழியை யாவரும் கற்போம். ஒரு மொழியை அழித்து விட்டால் அந்த இனத்தையே அழித்து விடலாம். தமிழினம் அழிவது நம் போல் தமிழ் படிக்கும் மாணவர்கள் கையில்தான். தமிழை உயர்த்துவோம், தமிழால் வாழ்வோம். நன்றி.